மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். 11ஆம் வகுப்பு உயிரி தாவரவியல் பாடம் 4 இனப்பெருக்க புற அமைப்பியல் இந்த பாடத்துல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். மதிப்பீடுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வெக்சில்லரி இதழமைவு இந்த குடும்பத்தின் பண்பாகும். விடை பேபேசி. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், இணைந்த சூலக இலைகள் கொண்ட சூலக வட்டம் இவ்வாறு அழைக்கப்படும். விடை இணைந்த சூலக இலை சூலகம். மூணாவது கொஸ்டின், திரள்கனி இதிலிருந்து உருவாகிறது. விடை பல இணையா சூலக இலை சூலகப்பை. நாலாவது கொஸ்டின், ஒரு மஞ்சரியில் மலர்கள் பக்கவாட்டில் அடி முதல் நுனி நோக்கிய வரிசையில் அமைந்திருந்தால் இளம் மொட்டு. விடை அண்மையில் இருக்கும். அஞ்சாவது கொஸ்டின், உண்மை கனி என்பது. விடை மலரின் சூலகப்பை மட்டுமே கனியாக உருவாவது. ஆறாவது கொஸ்டின், பூவடி செதிலுடைய பூக்காம்பு செதிலற்ற இருபால் மலர் முழுமையான ஐந்தங்க மலர் தனித்த புள்ளிவட்டம் தனித்த அள்ளிவட்டம் மேல்மட்ட சூலகப்பை கொண்ட மலரின் மலர் சூத்திரத்தினை எழுதுக. விடை பக்கம் எண் 81. 81வது பக்கத்துல இந்த அட்டவணைக்கு இந்த சைடு பிஆர்னு இருக்கா, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அள்ளிவட்டம் முடியுதா அது வரைக்கும் ஆறாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 7வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றிற்கு கலை சொற்கள் தருக. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு வளமற்ற மகரந்தத்தாள். ஆன்சர் மலட்டு மகரந்தத்தாள். செகண்ட், மகரந்த தாள்கள் ஒரு கட்டாக இணைந்த மகரந்த தாள்கள். விடை ஒரு கற்றை மகரந்த தாள்கள். மூணாவது, அள்ளி இதழ்களுடன் இணைந்திருத்தல். விடை அள்ளி ஒட்டியவை. நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின், சூழ் ஒட்டு முறையின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. பக்கம் எண் 81. 81வது பக்கத்துல ஒரு அட்டவணை இருக்கா, சூழ் ஒட்டுமுறை, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த அட்டவணை ஃபுல்லா உண்டு லாஸ்ட் வரைக்கும். இது 8வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 9வது கொஸ்டின், கூட்டுக்கனியை திரள்கனியில் இருந்து வேறுபடுத்துக. விடை பக்கம் எண் 85 86. பேஜ் நம்பர் 85ல திரள்கனிகள்னு ஹெட்டிங் இருக்கா, அதுக்கு கீழே இணையா சூலக இலைகள் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கனியாகும் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது வேறுபடுத்துக மாதிரி அட்டவணை போட்டு எழுதணும். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் எடுத்துக்காட்டுன்னு போட்டு இந்த 2 எடுத்துக்காட்டு எழுதிக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 86ல கூட்டுக்கனிகள் அந்த ஹெட்டிங்க்கு கீழே ஒரு முழு மஞ்சரியும் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எனப்படும் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் எடுத்துக்காட்டுன்னு போட்டு அண்ணாச்சி பலா இது 2 எழுதிக்கோங்க. இது 9வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின், தகுந்த எடுத்துக்காட்டுகளுடன் சதை கனியின் வகைகளை விவரி. பக்கம் எண் 82 83. 82வது பக்கத்துல தனி சதை கனி இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் 83வது பக்கத்துல எலும்பிச்சை வகை கனி அதுக்கு மேல வரைக்கும் 10வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். இதே மாதிரி நம்ம சேனல்ல 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோபாட்னி, பயோசுவாலஜி எல்லாத்துக்குமே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு தேவைப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.